இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை, பெரியோர்களை, தாய்மார்களை, குறிப்பாக எனது அருமை இளையோர்களை மற்றும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் வழங்கும் மெகா பட்டிமன்றத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு கருப்பொருள் மகிழ்ச்சி. ரொம்ப சின்ன சொல் தான். நம்ம வாழ்க்கை எல்லாரும் தேடி தேடி பார்க்குற ஒரு சொல் மகிழ்ச்சி. இதுல முன் வைக்கப்பட்ட முதன்மையான கேள்வி என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில, குறிப்பா இன்றைய சூழ்நிலையில மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலா இல்ல சமூகத்திலா? அப்படிதான் கேள்வி. இந்த தலைப்பு நம்ம அனைவருக்கும் இதயத்தை தொடும் ஒரு கேள்வி. மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலையா இல்ல சமூகத்திலையா என்ற கேள்வி இருக்கும். அதற்கு முன்னாடி மகிழ்ச்சியை பத்தி ஒரு சின்ன சிந்தனையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டும் என கேட்டாரா சொல்வீங்க? ஒரு நிறுவனத்துல சிஇஓ ஆகணும், தொழில் முனைவர் ஆகணும், நிறைய பணம் ஈட்டணும், இப்படி நீங்க பல சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்க என்ன ஆக நினைக்கும் பொழுது இதெல்லாம் வெளியில நம்ம சொல்ற சொல். அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இலக்கை அடைந்த பிறகு அதன் மூலம் தனக்கும் மற்றும் தன்னை சுற்றிய உள்ளவர்களுக்கை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதுதான் அதோடைய ஆழ் மனதில் இருக்கும் தேடுதல் மனிதனுக்கு எப்பவுமோ. இப்போ மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆவல், விருப்பம், வாழ்வின் நோக்கம்னு கூட சொல்லலாம். அதே வேளையில நம்ம வாழ்வுல மகிழ்ச்சி தனியா இருக்காது, மற்ற வாழ்வியல் கூறுகளுடன் இணைந்து பிணைந்து இருக்கும். நம் உடன் இருப்பவர்கள், நம் இருக்கும் இடம், வீடு, சமூகம், இன்னும் பல காரணிகளுடன் கலந்தே இருப்பது மகிழ்ச்சி என்பதை மறுக்க முடியாது. அதனால்தான் மகிழ்ச்சி எங்க இருக்குது? அது சமூகத்துல இருக்கா, வீட்டுல இருக்கா, இல்ல ரெண்டுலயுமே இல்லையா? அப்படி கூட சிலர் சொல்லலாம். சரி, மகிழ்ச்சி எங்க இருக்கிறதுன்னு சிந்தனை வரும்போது அது வீட்டுல தானா அலுவலகத்துல வரும்போது ஒரு லொக்கேஷன் சிந்தனை வந்தது. அப்பதான் என் பையன் கிட்ட கேட்டேன், அப்பா இது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கேட்கும்போது என் பையன் சொன்னா, கூகுள் மேப்புக்கு போங்கப்பா, நீங்க எதை தேடினாலும் எல்லா லொக்கேஷனும் அது சொல்லிடுவோம் நாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் போய் கூகுள் மேப்ல போய் மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு பதிவிட்டேங்க. அது மகிழ்ச்சி இங்கன்னு உணவகத்துக்கு கேட்டு தந்தது. இதுல அதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும்னா, முதல்ல அது கேட்டது நான் ரோபோ இல்லையான்னு உறுதி செய்ய சொல்லிச்சு. உண்மையாலுமே ரோபோ யாருன்னா கூகுள் தான். நான் உண்மையான மனிதன். ஆனா உண்மையான மனிதனை நீ ரோபோ இல்லைன்னு சொல்லிட்டு அது கொண்டு போனது ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு போச்சு. மகிழ்ச்சி இங்கேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அதெல்லாம் நினைச்சு இந்த கேள்வியெல்லாம் இந்த மாதிரி மிஷின் கிட்டலாம் கேட்கக்கூடாது. இப்போ யாருக்கிட்ட கேட்கறது? நம் சிந்தனை மிகு பேச்சாளர்கிட்ட கேட்டா தெளிவா சொல்லுவாங்க. இந்த பக்கம் கௌரி, சண்முக பிரியா, அன்பு செல்வி மற்றும் சாந்தி கலிதஸ் என்ன சொல்றாங்க? நடுவரே, சமூகத்துல அலுவலகத்துல டெட்லைன், வீடு தான் லைஃப் லைன். வீடு தான் நிறைந்த மகிழ்ச்சி உருவாக்க இடம் இன்னும் அறுதிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்னா அந்த பக்கம் இருக்கும் சும்மா இருப்பாங்களா? மயூர், கலைவாணி, எழிலரசன் மற்றும் அன்புமணி என்ன சொல்றாங்கன்னா, நடுவரே வீட்டுல தான் பிரச்சனை, அந்த பிரச்சனைல இருந்து ஒரு பிரேக் எடுத்து காஃபி பிரேக் தர இடம் தான் சமூகம், மேலும் வாழ்க்கையின் நோக்கம் பூர்த்தியாக இடம் சமூகம் தான், அதனால அதிக மகிழ்ச்சியா இருப்பது சமூகத்தை தான் அப்படின்னு ஆணித்தரமா வாதம் செய்யறாங்க. ரெண்டு பக்கமே வலிமையான காரணங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இன்று மேடை குதூகலமாக இருக்க போது ஒரு அணி மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலே என்று வாதிடும், மற்றொரு அணி சமூகமே உண்மையான மகிழ்ச்சி என்று போராடும். அவர்கள் வாதங்கள் தர்க்க ரீதியாகவும் உணர்ச்சியுடனும் ஆங்காங்கே நகைச்சுவை கலந்து நியாயமாக இருப்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த பட்டிமன்ற சிக்கலுக்கு சரியான விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்க 8 திறமையான அறிஞர்கள், பேச்சாளர்கள், சொற்போர் புரிய இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பட்டை தீற்றிய வைரங்கள். அந்த வைரங்கள் ஜொலிக்கும் பொழுது, பேசும்பொழுது நீங்களும் உணரலாம். சுருக்கமா சொல்லலாம், பட்டையை கலப்ப போறாங்க. என்னுடைய வேலை ரொம்ப எளிமையானது. இந்த வாதப்புரை நியாயமா நடத்தி ஒரு முடிவை எடுப்பதல்ல, மாறாக இரு தரப்பின் வாதங்களை கேட்டு நம் அனைவரும் சிந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதன் வழியாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். வாருங்கள், இந்த மகிழ்ச்சிக்கான லொகேஷன் பட்டிமன்ற சொற்போர் மூலம் தேடுவோம். இது பேச்சாளரை அழைக்கும் நேரம். இது முதலில் வீட்டிலே என்ற அணி தொடங்க இருக்கிறது. முதல் பட்டிமன்ற பேச்சாளர் கௌரி அவர்கள், நீங்க தயாரா இருந்தா நம்ம பேச்ச தொடங்கலாமா? தயாரா இருக்கீங்க? தொடங்கலாம். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய சூழலில்
நமக்கு அதிக மகிழ்ச்சி தருவது கண்டிப்பாக நம்ம வீடு தாங்க. வீட்டில் நம்ம மகிழ்ச்சியை கரெக்டாக தேடி எடுத்தால் தான் நம்ம சமூகத்தில் போய் நமக்கு தேவையானதை தேடவோ அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவோ முடியும். வீட்டில் நம்ம மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிற போது நம்ம எப்படி சமுதாயத்தில் போய் நம்ம அதை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்னொன்று, இப்போ நமக்கு பண்டிகைகள் வருது, விடுமுறைகள் வருது. வெளிநாடுகளில் இருக்கிற நம்மலாம் 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே பயணச்சீட்டை முன்பதிவு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு நினைப்போமே ஒழிய சமூக மன்றத்துக்கோ பொது இடங்களில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளுக்கோ போகணும்னு கண்டிப்பாக யாரும் விரும்ப மாட்டோம். ஏன் நம்ம அங்கே போகிறோம்? நம்ம அம்மா அப்பா, நம்ம பிள்ளைகள், நம்ம அக்கா தங்கச்சிகள், தம்பிகள் இவங்களோட நம்ம நேரத்தை மகிழ்ச்சியான முறையில் செலவிடணும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல நம்ம நினைப்போமே ஒழிய அதை தாண்டி வேறு எந்த ஒரு நினைவுமே நமக்கு வராது. விடுமுறை பண்டிகைனா நம்ம வீடு தான். வீட்டில் நம்ம 1000 பிரச்சனையை வச்சுட்டு சமூக மன்றத்தில் நடக்கிற பொது இடங்களில் நடக்கிற எந்த நிகழ்வில் போய் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியலை. ஆகையால் மகிழ்ச்சிங்கிறது நம்ம வீடுகளில் இருந்து தான் தொடங்கணுமே ஒழிய சமுதாயத்திலேருந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததான் இப்போ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இந்த பாடல்கள் வரிகளை எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. குடும்பம் தான் பல்கலைக்கழகம், சமூகம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் ஆரோக்கியமாக வளர்கிற நல்ல ஒரு குழந்தைகளால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை தலைமுறையை உருவாக்க முடியும். நல்ல தலைமுறைகள் வேணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் நல்ல ஒரு தனி ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதன் மூலமாக தான் அவங்க ஒரு நல்ல உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க இந்த சமுதாயத்தில் தொடர முடியும். அதன் மூலமாக அவங்க நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னாங்க, மகிழ்ச்சிங்கிறது ஒரு பெரிய கடல் அலையை போன்றது. கடல் அப்படிங்கிறது தண்ணீர் பல இடங்கள்லேருந்து சேர்கிற தண்ணி தான் ஒரு நல்ல ஒரு கடற்கரையில் போய் நம்ம காற்று வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னா பல இடங்கள்லேருந்து வர அந்த தண்ணீர் சேகரிப்பு தான் அங்கே இருக்குது. அப்போது பல இடங்களில் ஆறுகள் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு வீடாக நம்ம கருதி கொள்ளலாம். அப்போ அங்கேருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது தான் ஒரு பெரிய கடல் அலையாக ஒரு பெரும் மகிழ்ச்சியாக நம்ம சமுதாயத்தில் நம்ம உணர்கிறோம். அதை நம்ம பாதுகாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி அப்படின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிகழ்வு காலங்களில் அது நிறைய நடைமுறைக்கு வருது. அதாவது கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு நாள் பல சமூகங்கள் சேர்ந்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உள்ளே போகும்போதே ஒருத்தர் நிற்பார், யார் வர்றது, நீ எங்கேயா வர அப்படின்னு. நம்ம தகவலெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் உள்ளே நுழைய முடியும். ஆனால் நம்ம வீடுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் யார் வேணாலும், நண்பர்களோ உறவினர்களோ எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் முன்னறிவிப்பின்றி எப்போனாலும் வரலாம். அங்கே நம்மளால் எந்த ஒரு தடையோ விதிமுறைகளோ எதுவுமே கிடையாது. அங்கே நம்ம மகிழ்ச்சியை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். இன்னொன்று, ஒரு பாடல் மூலயமா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்வின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். அந்த சந்தோஷம் எப்போவுமே எங்கே நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நம்ம வீடுகளில் இருந்து தான் அந்த மகிழ்ச்சிங்கிறத ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஒரு பொது இடங்கள்லையோ இல்லை சமூக மன்றத்திலே போய் அப்பாடான்னு நம்ம கால் நீட்டி உட்காந்தா யார் அணிவை இவங்க பாரு உட்காந்துருக்கான் பாரு பைத்தியம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம வீடுகளில் யாரும் நம்மளை அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால் எப்போவுமே நம்மளுடைய சந்தோஷங்கிறது நம்ம வீட்டில் இருந்து தான் கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, சமூகம்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் தான் போய் நாளைக்கு உட்காரணும், அப்பாடான்னு உட்காரும் போது அங்கே தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கும். நீ சமூகம் பற்றி பேசிட்டு நீ டீ காப்பி கேட்குறியா, உனக்கு கிடைக்காதுன்னா அங்கே அவங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சிங்கிறது நம்ம வீடுகளில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும்னு என்னோட உரையை உயர்த்தி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினாங்க கௌரி. அவங்க சொன்னதுடைய முத்தாய்ப்பாக நான் பார்க்குறதுன்னா, இப்போ இயல்பாக இருக்கிற இடம் வீடு தான். அங்கே காலை நீட்டிட்டு உட்கார முடியும், இந்த மாதிரி முடியுமா? இயல்பாக இருக்கிற இடத்துல தான் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம ஒரு சமூக கட்டுப்பாடுக்காகவோ பல காரணங்களுக்காகவோ நம்ம இயல்பாக இல்லாத இடத்த எப்படி நம்ம முழுமையான மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் தான் அவங்க சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்க நிறைய தகவல் சொன்னாங்க.
வீட்ல இருந்து தான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆரம்பிக்கலன்னா நீங்க சமூகத்துல எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? அதாவது உங்க சமூகத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்தா கூட முதல்ல வீட்ல மகிழ்ச்சி இருந்தாதான் அதை நீங்க அனுபவிக்க முடியும்ன்றதான் சொல்ல வராங்க. சிறப்பா பேசுனாங்க. வாழ்த்துக்கள்மா. நம்ம அடுத்த பேச்சாளரை கூப்பிட்டுருவோம். மயூர், நம்ம உங்க பேரை சரியா சொல்றேன்னா தெரியல, தவறா இருந்தா மன்னிக்கணும். சரியா சொல்றீங்க சார். அஹ், அஹ், நீங்க தான் அடுத்த பேச்சாளர், உங்களுடைய அணியின் முதல் பேச்சாளர். வாங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்து. நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களது எதிர்க்கட்சியாளர்கள் அவர்களது அணியின் பெயரை தேர்வு செய்யும் போது சிறிது நேரம் யோசித்திருக்கலாம். அதாவது அலுமினை என்கிறது ஒரு ஒரு சமூகத்தின் முன்னாள் முன்னாள் மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு அலுமினை இன்னைக்கு இருக்காங்க. அதுவும் ஒரு மனுஷன் பிறந்த உடனேவே அவங்களுக்கு வந்து சமூகத்தோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பள்ளிக்கு செல்லும் போது அந்த பள்ளிக்கு செல்லும் போது கூட இருக்கக்கூடிய சக மாணவர்கள், கூட இருக்கக்கூடிய தோழர்கள், இவங்க கூட எல்லாம் இருக்கக்கூடிய நினைவுகள் தான் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளா இருக்கும். அந்த சில நிகழ்ச்சிகள் ஆழ் மனசுல இப்பவும் இங்க இருக்கிற அனைத்து அனைத்து ஆளுங்களோடும் மனசுல நிச்சயமா இருக்கும். அதனால அலுமினை என்கிற எதிர்க்கட்சிக்காரர்களோடு பெயர் வைத்து நான் என் உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது சிறிது சிறிது வீட்டில் மகிழ்ச்சி சிறிது, பெரிது பெரிது சமூகத்தில் மகிழ்ச்சி ரொம்ப பெரிது. நான் வந்து கொஞ்ச நாளா ஓடணும்னு ரொம்ப எனக்கு ஆர்வம். ஊடகங்கள்ல வந்து எல்லாரும் இந்த மாரத்தான் ஓடுறத பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்து புத்துணர்ச்சி பெற்று நானும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 கிலோமீட்டருக்கான மாரத்தானில் பேர் விண்ணப்பித்து ஓடினேன். 5 கிலோமீட்டர் ரொம்ப சுலபமாக அந்த வருஷம் முடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் 10 கிலோமீட்டர் ஓடலாம்னு சொல்லி பேரை கொடுத்து அதுவும் ரொம்ப சுலபமா ஓடி முடிச்சிட்டேன். 21 கிலோமீட்டர் அடுத்த வருஷம் பேரை கொடுத்துட்டேன். ஆனா பக்குன்னு இருக்கு. முந்தின நாள் நைட்டு எனக்கு தூக்கமே வரல தலைவரே. ஆனா அன்னைக்கு மாரத்தான் அன்னைக்கு ஏதோ ஒரு முதல் படி எடுத்து வச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். 5 கிலோமீட்டர் போச்சு, 10 கிலோமீட்டர் போச்சு, 15 கிலோமீட்டர் போகும்போது ஐயோ எனக்கு தொண்டை வத்தி போச்சு, நாக்கு வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறமா கூட இருந்த சக மனிதர்கள் தான் என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. அதுலயும் இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. பயசுங்கிற ஒரு சக மனிதர் என் கையை பிடித்து கடைசி அந்த லாஸ்ட் மைல் என்கிற மாரத்தானில் மிக கடினமான அந்த ஒரு தொலைவை எட்டி தாண்டி முடித்து கொடுத்ததுக்கு மிக நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ஒரு மாரத்தான்ல எனக்கு ஒரு வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அது என்னவென்றால், ரொம்ப வேகமா போகணும்னா சிறிய தூரம் நம்ம கடந்துடலாம். ரொம்ப தொலைவு தூரத்தை நம்ம கடக்கணும்னா கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட தான் தாண்ட முடியும். தலைவரே, அடுத்த விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம டிவி சேனல்ல வடிவேலோட காமெடி பல வாட்டி நம்ம பார்த்து சிரிச்சிருப்போம், ஹான்னு. ஆனா நீங்க தியேட்டருக்கு போயிட்டு ஒரு காமெடி சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சிரிப்பீங்க. அதனால ஒரு சமூகத்தும் கூட நம்ம என்ன செய்தாலும் அது வந்து பல மடங்கு உயர்வா இருக்கும். 3வது, நம்ம டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல அனைவரும் எதற்காக சேர்கிறோம்? கைத்தட்டல் கேட்கறதுக்கு. கோவிட் முடிஞ்ச உடனே அனைத்து டோஸ்ட் மாஸ்டர் மெம்பர்ஸும் இன்பர்சன் மீட்டிங்க்கு போனாங்க. எதனால? கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களின் புன்னகையும் கைத்தட்டலும் அவங்களோட கதைகளும் கேட்கறதுக்குத்தான். அதனால சமூகம் கூட இருக்கக்கூடியது போதுதான் வந்து நமக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம ஒரு ஒரு மொழியின் தூண்களாக கருதுகிற இயல், இசை, நாடகம் எதனால மேம்பட்டுச்சு?
சமூகத்துல நம்ம இருக்கிறதுனாலதான். அதனால சிறிது சிறிது வீட்டில் மகிழ்ச்சி சிறிது, பெரிது பெரிது சமூகத்தில் மகிழ்ச்சி பேரும் ரொம்ப மிக பெரிது. இதை சொல்லி நான் என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி. சிறப்பு மயூர். அவருடைய பேச்சின் சாரமா நான் பார்க்கிறது, மகிழ்ச்சி ரெண்டு இடத்துல இருக்கு. ஆனா ரொம்ப சிறிது வீட்டில், பெரிது பெரிது சமூகத்துல. நம்ம தனியா இருக்கும்பொழுது வீட்லேயோ இல்லை சிறிய கூட்டத்தில் இருக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சியை விட சமூகத்துல கூடுதலா இருக்கும் பொழுது நிறைய மகிழ்ச்சி இருக்கு. அவர் ஒரு மாரத்தான் வீரர். அவர் வந்து சமூகத்துல அவர் கற்ற பாடங்களை சொல்லிட்டு இருந்தாரு. சிறப்பு. அவர் சொல்ல வர பொருள் ரெண்டு இடத்துலயும் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சமூகத்துலதான் கூடுதலா இருக்கு. அதுவும் குறிப்பா எல்லாரோட இணைந்து இருக்கும்போது இந்த மகிழ்ச்சி பல மடங்கு பெருகுதுன்னு சொல்றாரு. நன்றி மயூர். சரி, நம்ம அடுத்த பேச்சாளர்கிட்ட போயிடுவோம். இப்போ மறுபடியும் வீடு என்ற அணியை சேர்ந்து சண்முக பிரியா, நீங்க தயாரா இருந்தா நம்ம போலாமா உங்க பேச்சு? தயாரா இருக்கேன் நடுவர் அவர்களே. நன்றி, பேசுங்க. இணையத்தின் வழியே இதயங்களை இணைத்து இன்பம் என்ற உணர்வின் அளவை இனம் பிரித்து பார்க்க அளவுகோலுடன் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, வீட்டிற்கு உள்ளேயே மகிழ்ச்சி என்னும் கடலில் திளைத்துக் கொண்டிருக்கும் என் அணியினரே, வீட்டிற்கு வெளியே மகிழ்ச்சியை தேடி தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் எப்ப மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பாங்க? தனக்கு பிடிச்ச செயல்களை செய்யும் போது, அல்லது தான் தானாக இருக்கின்ற தருணத்தின் போது. உண்மை இல்லையா? உண்மை. அப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு எப்ப அமையும்? நம்மளுடைய வீட்டுல தானே. உதாரணமா, எனக்கு பாடவும் நடனம் ஆடவும் பிடிக்கும். ஆனா அதை நான் என் அலுவலகத்துல செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா என் வேலை ஆட்டம் கொண்டுடுமே. அப்போ நான் அங்க ஒரு முகத்திரைய போட வேண்டியிருக்கு. பொது சமூகத்துல இடத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு மனிதரோட பழகும் போதும் ஒரு முகமூடியோட தான் நாம பழக வேண்டியிருக்கிறது. ஏன்னா சமூகத்தோட எதிர்பார்ப்பும் நம்மை பற்றிய முன் தீர்மானங்களும் நம்ம அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குது. இப்படி எந்த பூச்சும் இல்லாம நாம இருக்கிற இடம் நம்மளுடைய வீடு மட்டும்தானே. எனக்கு முன்னால் பேசின எதிரணி பேச்சாளர் சொன்னாரு, அலுமினின்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க வீடுதான் மகிழ்ச்சி தருதுன்னு பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒரு குடும்பமா பழகுனாலதான் இப்ப வேற வேற நாட்டுல பல்வேறு நிலைகள்ல இருந்தாலும் இன்னமும் நாங்க தொடர்ந்து நண்பர்களா ஒரு குடும்பமா இயங்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீடுங்கிற ஒரு சூழல் தான் எங்களை இன்னமும் ஒரு பிணைப்போட வச்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, அவர் மாரத்தான் வீரர் சொன்னாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாரத்தான் ஓடணும்னு முடிவு பண்ண உடனே முதல் நாள் நைட்டு தூங்கி மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே ஓடிட்டாரா? இல்லதானே. அவர் வீட்டுல அதை பத்தி சொல்லியிருப்பாரு. வீட்டுல இருக்கிறவங்க ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்ததுனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு மாரத்தான் வீரரா இருக்காரு. அதுக்கு பதில் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத வேலை, பேசாம வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் இன்னைக்கு ஒரு மாரத்தான் வீரராக இருக்க முடியுமா? குடும்பத்துடைய ஊக்கமும் உற்சாகமும் அரவணைப்பும் அவருடைய மாரத்தான் போட்டியில ஒவ்வொரு நிலையிலையும் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் இந்த ஒரு நிலையை எட்டியிருக்காரு. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ தினம் வீட்டுல 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் வீடு அப்படின்னு ஒரே பாட்டு சத்தம் தானா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சந்தோஷமோ துக்கமோ கோபமோ வெளிப்படையா வீட்டுல உள்ளவங்க கிட்ட காட்ட முடியும். அதுக்கான காரணத்தை கூட பேசி புரிய வைக்க முடியும். இதை நான் பொதுவெளியில செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம மேல ஒரு முத்திரையை குத்தி அதே கண்ணோட்டத்தோட தான் நம்மளை எப்பவுமே பார்ப்பாங்க. அதற்காகவே நம்மளுடைய உண்மையான உணர்வுகளை மறைச்சிக்கிட்டு நம்ம போலியா வாழ வேண்டி இருக்கு. ஒரு உதாரணத்தை நான் இங்க பகிர விரும்பினர்.
நடுவர் அவர்களே, என்னுடைய குடும்ப நண்பர் ஒருவர் பணி உயர்வுக்காக அலுவலகத்துல காத்துட்டு இருந்தாரு. நியாயமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு தான். ஆனா அது அவருக்கு கிடைக்கல. அவர் ஏற்கனவே அதுல மன அழுத்தத்துல இருந்தாரு. அவர் அலுவலகத்துல அவருக்கு பணி உயர்வு கிடைக்கலன்னு அவருடைய சில தோழர்கள் விருந்து வச்சு கொண்டாடி இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. அந்த நிலையிலிருந்து அவரை மீட்டு பழையபடி கொண்டு வந்தது அவருடைய குடும்பம்தான். இப்படி ஒரு குடும்பம் நம்மளுடைய ஏற்ற இறக்கங்களிலும் வருத்தங்களிலும் சந்தோஷங்களிலும் நம்மோட இருக்கிறது தானே நம்மளுக்கு உண்மையான மகிழ்ச்சியா இருக்க முடியும் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எத்தனையோ ஆனாலும் உலகத்துல எங்க சுத்தினாலும் 3 நாளைக்கு மேல நம்மளால இருக்க முடியல. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கு. வள்ளுவர் கூட இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு அப்படின்னு குடும்பம் தான் நம்மளுடைய பாதுகாப்புனும் குடும்பத்தோட மகிழ்ச்சி தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி உண்மையான அன்பும் அக்கறையும் பாதுகாப்பும் நேர்மறை ஆற்றலும் உள்ள நம்முடைய வீடு மட்டும்தான் நம்மளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியவே கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிம்மா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அவங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இதுதான். தனக்கு பிடிச்ச செயல் செய்யும் பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். அதுக்கு வீடுதான் ஏற்ற இடம். முகமூடியோட நம்ம பழக வேண்டியதா இருக்கும் மற்ற இடத்துல. வீட்டுல அது தேவையில்லை. அதே மாதிரி வீட்டுல நம்ம ஏற்ற இறக்கம் எல்லாத்தையுமே சந்தோஷம் துக்கத்தையும் பகிர்ந்துக்க முடியும், வெளிக்காட்ட முடியும். முதல்ல இதை மாதிரி நீங்க உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாது. அது மாதிரி ஒரு பணி உயர்வு தவற விட்ட ஒரு கதையை சொன்னாங்க. அதுல இருக்க ஏற்ற இறக்கத்தையும் வீடு தான் கொடுக்கும். மொத்தத்துல அவங்க சொல்ற புள்ளி வீடு தான், குடும்பம் தான் பாதுகாப்பானது. நீங்க எது நினைச்சீங்களோ நீங்களா இருக்கிற இடம் உங்க வீடு தான் சொல்றாங்க. சிறப்பா இருந்ததுமா, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பேச்சாளர்கிட்ட போயிடுவோம். இவங்க வந்து கலைவாணி சமூகமே என்ற அணியில பேச போறாங்க. கலைவாணி, நீங்க இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா நீங்க தொடங்கலாம். பேசுங்க. பேசுங்க. தாய் தமிழை போற்றி வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவிட செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாருங்கய்யா. தமிழ் மொழியின் சிறப்பை நம்ம தமிழ்நாடு ஆகிய தமிழ் மொழிக்கான குடும்பமாகிய தமிழ்நாட்டுல மட்டும் பேசி மகிழ்வதை காட்டிலும் உலகம் பூரா அதை பரவ செய்து அதனுடைய சிறப்பை மற்ற இனத்தவரும் மொழி பேசுபவரும் நம்ம மொழியுடைய சிறப்பை அறியறதுல நமக்கு கிடைக்கிற சந்தோஷமும் அங்கீகாரமும் பல மடங்கு அதிகம். இதைத்தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்லைங்க ஐயா, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் இனம் சமூகமாகத்தான் வாழ்ந்திருக்கிறதுன்னு நம்ம கண்ணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதை இப்ப நாம ஐக்கிய நாட்டு சபையிலே கூட அதை பொறித்து வைத்துள்ளார்கள். எப்பேற்பட்ட சந்தோஷம் இந்த தமிழ் குடும்பத்துக்கு. நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை வெளிய இடத்துல கொண்டு வரும்போது ஒரு சிறிய குடும்பத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியானது ஒரு குளம் குட்டையில் உள்ள நீரை போன்றது. வெயில் அடிச்சா வத்தி போயிடும். ஆனால் சமூக மகிழ்ச்சி என்பது மழை நீரை போன்றது. இந்த குளம் குட்டையை நிரப்புவதே மழை நீர் இல்லைங்களா? குடும்பத்துல எனக்கு முன்னாடி பேசினவங்க கரெக்டா சொன்னாங்க, தத்தளிக்கிறாங்கன்னு. தத்தளிச்சுட்டுதான் இருக்காங்க. பொறுப்பு உணர்வுகளிலும் அன்பிலும் தத்தளிக்கின்றார்கள். இந்த கால சூழ்நிலைக்கு வாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அன்பு இருக்கு, மகிழ்ச்சி. உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றேன் நான் இருப்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல. உங்களுக்கு தெரியும் அடுக்குமாடி குடியிருப்புன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சத்தமா பேசினாவே கேட்கும். அந்த 8 மணிக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டு அம்மனிங்கெல்லாம் அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள கத்து இருக்குங்களே, அதை எடு, இதை புடி, அதை கொண்டு வான்னு எல்லாம் கட்டி கொண்டு 8 மணிக்கு அந்த பேருந்துல கடாசி விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு 8 அம்மனிங்க அங்க கீழே நின்னுட்டு அட 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 அப்புறம் சிரிச்சு பேசுவாங்க பாருங்க. அட ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். அப்படி ஒரு சந்தோஷம். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காதுங்க. ஆனா வெளியே சிரிச்சு பேசுறதுக்கான
நேரம் நிறைய இருக்கிறது இல்லைங்களா? நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷம்னா என்னய்யா? சந்தோஷம்னா கொடுப்பதில் கிடைப்பதுதான் மகிழ்ச்சி இல்லைங்களா? ஐயா இப்ப வந்து நீங்க இதைய நினைச்சிட்டு போய் உங்க மனைவி அவங்களுக்கு ஒரு சீலை வாங்கி கொடுக்குறீங்க. என்ன ஐயா பதில் வரும்? ஏங்க ஏங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, காசை கொடுத்தா நான் போய் எடுத்துக்கோனா? இந்த பதில் தானே மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருக்கும், எல்லா ஆண்களுக்கும் இங்க வரும். அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே அந்த சீலையில அதுல பாதி நிலை ஒரு சீலைய போய் இந்த சமூகத்தில் இருக்கும் ஒரு ஏழை கிழவிக்கு கொடுத்து பாருங்கள், அங்கு கிடைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இறைவன் என்பது இங்கு பேரின்பம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம், பேரின்பத்தை காண்கிறோம் இந்த சமூகத்துக்கு கொடுத்தால். ஆனா அதுவே வீட்டுல கொடுத்தீங்கன்னா அடுத்தது வேணும்னா கேட்பாங்க. அதோட வேல்யூ, அதோட மதிப்பு தெரியாது அவங்களுக்கு. கரெக்டுங்களா ஐயா? அங்க இங்க ஏன் ஐயா போயிட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, யாரோ வேலை இழந்தாங்க, மன அழுத்தத்தில் போயிட்டாங்க. உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நான் எனக்கு வாய்த்தது அருமையான அன்பான கணவன், அறிவான குழந்தைகள். என் மகன் ஐயையும் படிக்கிறான். ஆனா நான் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டேன். வீட்டில் பொறுப்புணர்வு ஜாஸ்தி. மாங்குன்னு வேலை செஞ்சுட்டே இருந்து, பொறுப்பா பாத்துக்கிட்டே இருந்து மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டேன் ஐயா. உண்மை, இது உண்மை சம்பவம். என்னைக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மெம்பர்ஸ்ல சேர்ந்தனோ, ஜிம்ல ஒரு கம்யூனிட்டி ஜிம்குள்ள சேர்ந்தனோ, அங்க இருக்கிற சமூகம் தான் என்ன வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வைக்குது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தோன்னே நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சமூகம் கிடைக்க வேண்டும் என்று தலைப்பை மட்டும்தான் கூறினார்கள், இதை கூறவில்லை. எனக்கு சமூகம் கிடைத்தது, உண்மையை பேசுகிறேன். சிறிது சிறிது வீட்டில் இன்பம் சிறிது பெரிது பெரிது, சமூகத்தில் இன்பம் பெரிது பெரிது என்று வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து அவங்க அணிக்கு வலு சேர்க்கறதுக்கு ஒரு தமிழையே அவங்க பயன்படுத்தினோமா. தமிழ் வந்து தமிழ்நாட்டில் பேசுறது மட்டும் உலகம் முழுவதும் பேசும்பொழுது நமக்கு மிக மகிழ்ச்சி கிடைக்குது, கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நல்ல அவங்க அணிக்கு வலு சேர்க்கிற புள்ளி அது. அதுக்கப்புறம் அவங்க முக்கியமா அவங்க சொல்ல விரும்புறதை நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, வீட்டில் நிறைய பொறுப்புணர்வு இருக்கு, பொறுப்புணர்வு நிறைய இருக்கு. அதை நீங்க மகிழ்ச்சியா பார்க்க முடியாது, அது நம்மளுடைய கடமை தான், ஆனா அது பொறுப்புணர்வு. அதே நேரத்துல எனக்கு வெளி உலகத்துக்கு போகும்போது வீட்டிலால ஏற்படுற இல்ல வெளியே ஏதாவது காரணம் ஏற்படுற மன அழுத்தத்தெல்லாம் போக்கிக்கிற இடம் தான் டோஸ்ட் மாஸ்டர், ஜிம் எல்லாம் சொன்னாங்க. அதால வந்து அவங்களுக்கு வந்து சமூகத்துல தான் கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருக்கிறதுலாம் பொறுப்புகள் தான் அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசத்தை, வேறுபாடை அங்க முன் வச்சு பேசியிருக்காங்க. சிறப்பா இருந்தது. நீங்க தவறா எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்றேன். நீங்க மட்டும் இல்லை, நம்ம நிறைய பட்டிமன்றத்துல பேசுறது தமிழ் வந்து போற்றத்தக்க ஒரு மொழி, சந்தேகம் இல்லை. பல நாடுகள்ல அதை இன்னும் மொழி அங்கீகரிக்கிறாங்க நம்ம மொழியை, அதுவும் உண்மை. ஆனா இந்த ஐநால எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் நயகரா நீர்வீழ்ச்சி பக்கத்துல எழுதி இருக்கிறதுலாம் உண்மை இல்லை. அங்கெல்லாம் நான் நேர்லயே நான் போயிருக்கேன். அப்படிலாம் தமிழ் எங்கேயும் எழுதலை. அது அங்க எழுதினாதான் பெருமைன்ற அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு காரணத்துல பட்டிமன்றத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தவறா நினைச்சுக்க வேண்டாம், அதை நீங்க தவிர்த்துருங்க. நம்ம தமிழுக்கு ஏற்கனவே பெருமைகள் இருக்கு, இப்படி சொல்லிதான் ஆகணும் அவசியம் இல்லை. நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த பேச்சில் கூப்பிட கொஞ்சம் வந்துடுறேன். இந்த சிறப்பு. சரி, அடுத்த பேச்சாளர் நம்ம போயிடலாம். இப்போ மறுபடியும் வீடு என்ற அணி தான் பேச போறாங்க. இந்த அணியில அன்பு செல்வி மாமா, நீங்க வந்து உங்க கருத்தை பகிர்ந்துக்குங்க. நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா பேச ஆரம்பிக்கலாம். நன்றி நடுவரே. நன்றி. செம்மொழியாம் தமிழ்மொழி அன்னை தமிழுக்கு வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கும் தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். பன்மட மேடைகளில் பன்முகத்திறனால் நடுவராய் சரியாக தீர்ப்பு வழங்கும் நற்பண்பினை, ஒழுக்கமான நற்பண்பினை வளர்த்த உங்கள் வீட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை அதிக மகிழ்ச்சியுடன் நடத்தி கொண்டிருக்கும் நடுவருக்கு வணக்கம். வணக்கம். எதிரணியினர் அதிக மகிழ்ச்சி தருவது இன்றைய சூழலில் சமூகமே என்று மறுத்து பேசுவதற்கு அன்பால் உணர்த்த முயற்சி செய்ய
உங்களுடைய அன்பு செல்வி என்ற வாதத்தை வைக்கிறேன். உங்க பேர்லயே இருக்கு. என்னுடைய சகோதரி கௌரி அவர்கள் சொன்னபடி, வீடில்லா மனிதன் கூடில்லா பறவை போல. வீடுதான் அன்பின் பிறப்பிடம், பண்பின் ஊற்றிடம், தன்னம்பிக்கையின் திறப்பிடம், நன்னடத்தையின் நிரப்பிடம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் கலாச்சாரத்தின் கருவிடம் கூட சொல்லலாம். நம்ம கலைவாணி அவர்கள் சொன்னார்களே, தமிழின் இயல், இசை, நாடகம், நம்ம முன்னாடி பேசினவங்களா இருக்கட்டும், கலைவாணி விருந்தோம்பல் பண்பாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த பண்பு இன்று உலகெங்கும் பரவி இருக்கிறது என்றால் அந்த பிறப்பிடம் நம் கருவான வீடுதான். வீடு இல்லை என்றால் இது எங்கும் சென்று இன்று பரவி சிறப்பிக்காது. அதை உணர்த்திக் கொள்ள விரும்புகிறேன். வீடுதான் இந்த அதிக மகிழ்ச்சியை தருகிறது. அதுதான் இன்று சமூகத்தில் அதிக மகிழ்ச்சியாக பிரதிபலிக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்படி இந்த நன்னடத்தை, ஒழுக்கம், இதை அனைத்தையும் ஒரு விதையின் வீடாய் பார்க்கும்போது, இதற்கு ஒரு விருட்சமாக, ஒரு நீராக பார்க்கும்போது, தாய் தந்தை உறவினர், அண்ணன் தங்கை, அக்கா தங்கை, இல்லை அண்ணன் தம்பி, இப்படி பல உறவுகள் தான் விருட்சமாய் நீராக மாறி அதை ஒரு விருட்சப்படுத்தி உலக அளவில் பெருமைப்பட செய்கிறது. இதைதான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், மங்களம் என்ப மனைமாட்சிதன் மற்றதன் நன்கலம் நன்மட்கட் பேரு. அதாவது மங்களம் என்பது ஒரு பெருமையும் சிறப்பும் சேர்க்கக்கூடிய ஒரு பண்பு. தாய் தந்தை அவர்களின் ஒரு தன் பிள்ளையை வளர்க்கும் ஒரு நற்பண்பாகும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைய சூழலில் சதுரங்க போட்டியில் உலகளவில் முதல் பொறுப்பில் இருக்கும் நம் பிரக்னானந்தா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் இன்று உலகளவில் தன் வீட்டு மகிழ்ச்சி அதிக பெற்றது அல்லாமல் தன் நாட்டிற்கே, இந்திய நாட்டிற்கே உலகளவில் 2ஆம் இடத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதுதான் விருட்சமாக என்று பார்க்கின்றேன் உலகளவில். இதற்கு காரணம் வீட்டில் அவர்கள் கற்பித்த அனைத்து நற்பண்புகள், ஒழுக்கம், அதிக மகிழ்ச்சி கொடுத்தன. இதெல்லாம் இவங்க சொன்னாலும், ஐயோ இதெல்லாம் இந்த உறவுகள்லாம் ஒரே கோபமா கொட்டுறாங்க, பாசமா கொட்டுறாங்க, திட்டி தீக்குறாங்க, ஐயோ உதைக்கிறாங்கப்பா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணங்களை எல்லாம் இவர்கள் சில நேரம் மட்டும் இன்பமா கருதி, பல நேரம் துன்பமா கருதி, ஒரு காலகட்டத்துல ஆமா இல்ல இதெல்லாம் நம்ம அனுபவிச்சதுனால்தான் இன்னைக்கு நம்ம அதிக மகிழ்ச்சியோட இருக்கோம் அப்படின்னு காலம் கடந்து உணரத்துக்கு முன்னாடி, எதிரணியினரை இன்னைக்கே உணர்ந்து போங்கப்பா, இந்த வீட்டுலதான்ப்பா அதிக மகிழ்ச்சி இருக்கு, சமூகத்துல இல்லப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றான்னு சொல்லத்துக்கு பார்த்தா இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல நடுவரே. இவங்களெல்லாம் வீட்டை விட்டு துரத்திடணும். அப்பதான் வருவாங்க, வீடுதான் சுத்தி சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க. ஆமாமா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கும் மேற்பட்டு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க, டென்மார்க்ல தன் வீட்டையே மெல்லிசியால மெழுகுவர்த்தியால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி 50,000 செலவு பண்ணாம 5 ரூபாய் மெழுகுவர்த்தியை வச்சு ஒரு நல் வாழ்க்கை முறை, மன நிம்மதி. அவங்க மன அழுத்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க நம்ம கலைவாணி அவர்கள். மன அழுத்தம் பொறுப்புனால வந்துச்சு. அவங்க பசங்க சின்னதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பசங்க இன்னைக்கு பொறுப்பா இருந்ததொட்டுதான் அவங்க நாளைக்கு பெரியவங்களாகி ஒரு பெரிய ஒரு சிறப்பு அடையும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் நிச்சயம் ஒரு காண்பார்கள். காலம் கடந்து காண்பதற்கு முன்பே இன்றே உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை. புத்தர் சொல்லியிருக்காரு, சிறந்த மகிழ்ச்சி எதுவென்றால் பிறரை நேசிப்பதுதான் சிறந்த மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல மத்தவங்க கொடுக்க அங்கீகாரம், மத்தவங்க கொடுக்குற ஒரு புகழ் பெருமையை தான் வந்து மகிழ்ச்சியா நினைக்கிறோம். இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சமூகத்துக்கு போறது, ஜிம்முக்கு காசு கொடுத்து போறது, இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி, தற்காலிக சுதந்திரம், தற்காலிக அங்கீகாரம். இதை நீங்க தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை உணர்ந்து சுயநலத்தை மதித்து சுய மதிப்பை கூட்டி சுய அங்கீகாரம் பெற வேண்டும். நடுவரே, வீடுதான் அதிக மகிழ்ச்சி தருவது என்று கூறி விடைபெறுகிறேன். இதையும் உணர்த்திக் கொள்கிறேன். நன்றி. அருமை அன்பு செல்வி. அவங்களுடைய வாதத்துடைய சார அம்சமா நான் இதைதான் பார்க்கிறேன். வீடுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி தருது. வெளியே கிடைக்கிறதுலாம் ஒரு தற்காலிகமான அங்கீகாரம் தான். ஒரு நிரந்தர அங்கீகாரம் வேணும், நீடித்த மகிழ்ச்சி வேணும்னா அது வந்து வீடு தான், சமூகம் கிடையாது ஒப்பீட்டளவுலன்றாங்க. புத்தர் சொன்னதே மேற்கோள் காட்டினாங்க, பிறரை நேசி. அப்படிதான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி வேணும்னா அப்படிதான் கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம், நம்ம எத்தனையோ முறை நம்ம கொடுக்கறது ஒரு மகிழ்ச்சினா, பெறுவது ஒரு மகிழ்ச்சினா, கொடுக்கறது அதை விட மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம அதை பலருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். அதான் அவங்க சொல்ல வந்தாங்க. அவங்க அருமையான ஒரு இன்றைய நடைமுறையுடைய வாழ்க்கையிலே சொன்னாங்க. சதுரங்க போட்டி பிரக்னானந்தா அவங்க பார்க்கும்பொழுது அவங்க அம்மாவுடைய
அந்த பூரிப்பான ஒரு சிரிப்பை தவிர்க்கவே முடியாது. அந்த அம்மாவுடைய உழைப்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம யாருமே அவங்க கிட்ட இருந்து பார்த்துருக்க மாட்டோம். அந்த நிழற்படம் நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்க அம்மாவுடைய உழைப்பு எவ்வளவு பின்னால இருக்குன்னு. ஸோ அது வந்து நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கும். இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி சிறப்பா பேசினாங்க. வாழ்த்துக்கள்மா. சரி, இப்ப அடுத்த பேச்சாளரை நம்ம அழைக்கும் நேரம் சமூகமே என்ற அணியில எழில் அரசன். நீங்க ஆயத்தமாயிட்டா நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. அமுதே தமிழே அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்குகிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி நட்புகளே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஐயா, கௌரி அவங்க வீட்டுல மகிழ்ச்சியை தேடணும்னு சொன்னாங்க. தொலைச்ச இடத்துல தானே தேடணும், சரியாதான் சொல்லியிருக்காங்க. எப்ப தொலைச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்து வந்தாங்க சண்முக பிரியா. அவங்க வந்து வீட்டுல மகிழ்ச்சியை தேடணும், வெளியில எங்க தத்தளிக்கிறீங்கன்றாங்க. அதாவது குளத்து மீனுக்கு கடலை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லைங்க ஐயா. கடல் ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு அது தெரியணும். அதுக்கப்புறம் அன்பு செல்வி வந்தாங்க. அதாவது பட்டிமன்றம் ஒரு வீட்டு நிகழ்ச்சின்னு புதுமையான ஒரு செய்தி சொன்னாங்க. பட்டிமன்றம் ஒரு சமூக நிகழ்ச்சி, பல நாடுகள் சேர்ந்து பல நாடுகளுக்கு இடையே நடக்குதுங்க ஐயா. பிரக்கானந்தா வென்றது ஒரு பெரிய சமூக நிகழ்வுல. அந்த சமூக நிகழ்வுலன்னா அவருடைய வெற்றி எப்படி வெளியே தெரியும்? இப்படிலாம் சொல்றாங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் என்னுடைய கருத்துக்கு வரேன். சிறிது சிறிது வீட்டில் மகிழ்ச்சி சிறிது, பெரிது பெரிது சமூகத்தில் மகிழ்ச்சி பெரிது. இந்த கொள்கை வாசகத்தோட என்னுடைய கருத்துக்கு வரேன் ஐயா. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காயா. வீட்டுல பிள்ளை பேர் பெறுவது ஒரு வீட்டு நிகழ்வு, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அவன் சான்றோன் ஆக்கப்படுவது ஒரு சமூக நிகழ்வு ஐயா. அப்ப ஒரு தாய் பிள்ளை பெறுவதை காட்டிலும் சான்றோனா சமூகத்துல வளம் வர்றதான் பெருசா நினைக்கிறாரு. உவக்கும் சொல்ல ஐயா, பெரிதுவக்கும் சொல்லிட்டாரு. அப்ப வள்ளுவரே சொல்லிட்டாரு எதுல பெரிதுவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வேற சொல்லணுமா ஐயா? இது எதிரினிக்காரங்களுக்கு புரிய மாட்டுதுங்க ஐயா. நடுவர் ஐயா, அடுத்த விடயம், வீட்டுல சாமி கும்பிடுறோம், சந்தோஷமா தான் இருக்கும். அதவே ஒரு பெரிய திருவிழாவில மேல தாளத்தோட மக்களோட சேர்ந்து கூடும்போது எப்படியா இருக்கும்? பெரிய குதூகலமா இருக்கும் ஐயா. அதாவது எங்க ஊர்லாம் இந்த உரியடி திருவிழா, மஞ்சள் நீர் திருவிழா இதெல்லாம் நடக்கும் ஐயா. இந்த முறைப்பெண்களோட முறை மாமங்களோட ஒரு சாகசம் பண்ணுவாங்க பாரு, மனதுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. பொங்கலோ பொங்கல் சத்தத்துல அந்த ஊரே அதிரும் ஐயா. அதுலதான் மகிழ்ச்சி இருக்குது ஐயா. இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து பேசுறாங்க. வீட்டுல ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம், மகிழ்ச்சியா தான் இருக்கும். அதை ஒரு பெரிய மண்டபத்துல வச்சு கொண்டாடி பாருங்க, எப்படி இருக்குது அந்த உற்சாகமும் அந்த நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா அதை அனுபவிக்கிறோம் ஐயா. இன்னொரு விடயம் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு நீங்க ஒரு சிறந்த பேச்சாளர், அதை உங்க வீட்டுல எல்லாரும் பாராட்டுறாங்க, உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் பாராட்டுறாங்க, நீங்க மகிழ்வீங்க. ஆனா அதையே ஒரு பெரிய பட்டம் கொடுத்து ஜனாதிபதி கையால உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவு எப்படி ஐயா இருக்கும்? இந்த மிகவும் மகிழ்வு தருன்றது இந்த சமுதாய நிகழ்ச்சியில தான் ஐயா. இது வந்து வீட்டுல கிடைக்குமா இது ஐயா? இந்த டென்மார்க்னு ஒரு நாடு எப்பவுமே உலகத்திலே வந்து மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா செய்தித்தாளும் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஹைக்கி கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய சமுதாய சமநிலையும் அந்த ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள் சொல்லுது ஐயா. அப்ப சமூகம் தானே அந்த மகிழ்ச்சியை தருது. இன்னொரு இடம் ஐயா, பிரிட்டிஷ் ஹவுஸ் ஹோல்டு பேனல் சர்வே என்ன சொல்லுதுன்னா, வீட்டுல இருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு, அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. ஆனா சமுதாயத்துல இருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு உங்க மனசுல நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. ஐயா, மனிதன் ஒரு சமூக விலங்கு ஐயா. சமூக ஆதரவு மற்றும் அங்கீகாரத்திலிருந்து கிடைக்கிற மகிழ்வு தான் உளவியல் ரீதியா உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை தருது ஐயா. இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க அந்த வீடு கட்டும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த வீடு குடிபுகும் போது உறவுகளையும் சுற்றத்தாரையும் கூட்டி ஒரு பெரிய பெருமையா அடிச்சுக்கிறீங்க இல்லையா? அது வந்து ஐயா உங்க வீடு நல்லா இருக்கு 4 பேர் சொல்லும் போது மனசுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கே அந்த சமூகம் தேவைப்படுது இல்லையா? அதனால எல்லா விதத்திலையும் சமூகத்துல இருந்தாயா மகிழ்ச்சி வருது ஐயா. வீடுன்றது ஓய்வு தரும் ஐயா, நிம்மதி தரும் ஐயா, சிறிதளவு மகிழ்ச்சியும் தரும், நாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா பெருமளவு மகிழ்ச்சி சமுதாயத்துல இருந்தாயா வருது என்ற வாதத்தை கூறி எனது வாதத்தை முடிக்கிறேன். நன்றி ஐயா. அருமை. எழிலரசன் ரொம்ப சிறப்பா பேசினார். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எனக்கு அவர் பேச்சுல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, எதிரணியுடைய 3 பேச்சாளருக்கும் ஒரு எதிர்வாதம் கொடுத்தாரு. சரியா
தொலைந்த இடத்துல தான் நாங்க தேடுறோம் அப்படின்னு சொன்னாரு. கிணறு கடல் ஒப்பீடு செஞ்சாரு. பட்டிமன்றமே ஒரு சமூக நிகழ்வு தான். சதுரங்க போட்டி சொன்னாங்க, அதுவும் ஒரு சமூக நிகழ்வு தான். நம்ம சான்றோன்னு ஆக்குறது தான் நம்மளுடைய பெரிதுவோக்கம் நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அதே நிகழ்வு ஒரு சமூகத்துல கிடைக்கும் பொழுது அதோடைய வீச்சு பன்மடங்கு இருக்கும். உங்க வீட்டுல உங்க பேச்ச சிறப்புன்னு சொல்றதை விட வெளி உலகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அது சமூக அங்கீகாரம் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். வீடு என்ன பண்ணும்னா ஒரு சிறிய மகிழ்ச்சி கொடுக்கும், ஓய்வு கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். ஆனா இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு சாமி கும்பிடுறதோ இல்ல உரி அடிக்கிறது, கோயிலுக்குன்னு பொங்கல் வைக்கிறதுலாம் சமூகமா செய்யும் பொழுது அதோடைய வேறுபாடு நல்லா விளக்கி காட்டினார். மொத்தத்துல சுருக்கமான பேச்சுனாலும் நறுக்குன்னு பேசினாரு. வாழ்த்துக்கள் எழிலரசன், சிறப்பா இருந்தது. சரி, உண்மையாலுமே சமூக அணி ரொம்ப சிறப்பா இந்த கடைசி பேச்சுல சிறப்பா பேசி ஒரு அளவு ஊகித்து வச்சிருக்காரு. இப்போ எதிரணியில இருக்கிற ஒரு அதிரடி பேச்சாளர் எனக்கு தெரியும் அவங்க முன்னாடியே. அவங்க இதை சமன்படுத்தி அவங்க அணியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான்னு எதிர்பார்க்கிறேன். வாங்க சாந்தி காளிதாஸ், நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா நீங்க பேச தொடங்கலாம். என்னுடைய ஒளியளவு சரியாக கேட்கின்றதா? சரியா கேக்குதுமா. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது வீடுன்னு சொல்றோம். எதிரணியில எங்களுக்கு என்ன ஒரு வாதம்னா, அதிகம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிறாங்களே ஒழிய இன்றைய சூழல்ங்கிறத மறந்துட்டாங்க. தலைப்பையே சரியா புரிஞ்சுக்காம ஒரு 3 பேர் பாவமா பேசிட்டு போவது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா, பாரதியாருடைய பாடல் ஒண்ணு இருக்கு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும்னு சொல்லுவார். பாரதியார் நமக்கு தெரியும். அவர் யாரு? மக்கள் உரிமைக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் பெண் உரிமைக்காகவும் எவ்வளவோ குரல் கொடுத்தவர். ஆனால் அவர் பராசக்தியிடம் வேண்ட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவருக்கென அவர் வேண்டியது ஒரு காணி நிலத்தில் தனக்கென ஒரு மாளிகை. ஏன் இன்னைக்கு உலகம் பூரா எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? வீட்டை விட்டு பொருளாதார உயர்வுக்காக ஓடி 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 எங்க நிக்கிறீங்க? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், கனவு இல்லம்னு ஒரு வீட்டை கட்டி உங்களுடைய இறுதி காலத்தில ஒரு 50 வருடங்களுக்கு 50 வயதை கடந்த பின்பு என் வீட்டுல நான் உட்கார்ந்து நிம்மதியா ஒரு தேநீர் அருந்தணுங்கிற சந்தோஷம் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப ஏன் அதை நீங்க செய்யணும்? வீடுதான் எனக்கான சந்தோஷத்தை கொடுக்குங்கிற ஒரே ஒரு காரணம் தானே. இன்னைக்கு எல்லாருமே அதை நோக்கித்தானே ஓடுறாங்க. எதிரணியில என்னன்னா, உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியலங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. உற்சாகங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு இன்பம், ஒரு ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனா மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லைங்கய்யா. ஒரு நீடித்த நிரந்தரமான ஒரு மன நிறைவு. அது புரிஞ்சுக்காமதான் அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிடணும், ஒரு பீஸா பர்கர் சாப்பிடணும், நீங்க போறீங்க, நல்ல உணவகத்துக்கு போறீங்க, அதை நல்லா சாப்பிட்டுட்டு வரீங்க, அதுல உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்க நண்பர்களோட போறீங்க. இல்லைங்கல்ல, கண்டிப்பா எங்களுக்கும் அது இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கையாலையோ இல்ல உங்க மனைவி கையாலையோ ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டு முடிச்சோடனே அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க பாருங்க, அதைத்தான் நாங்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மகிழ்ச்சியை இல்லைன்னு எதை மறுத்துட முடியுமா? என் அன்பு சகோதரர் எழிலரசன் வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு? முழுக்க முழுக்க எங்கள் அன்னைக்காகவே பேசிட்டு போயிருக்கிறாரு பாவம். அவர் சொன்னதெல்லாம் என்ன? பொங்கல் கொண்டாடுறதாகட்டும், கல்யாண காது குத்தாகட்டும், அந்த விழாக்கள் எல்லாம் நம்ம உடன் பிறந்தவங்க நம்ம சொந்த பந்தவங்களோட கொண்டாடுறது. அது வீட்லயே நடத்தலாம். அப்ப கல்யாணத்தை வீட்டுல நடத்த மாட்டோம். என்னோட அத்தை மாமா, ஏன் அண்ணன் தம்பிங்க, ஏன் அங்காளி பங்காளிங்க, இவங்களை எல்லாத்தையுமே நம்ம சமூகம்னு ஒதுக்கி வச்சிட முடியாது. சமூகமான விழாக்கள்னா நீங்க திருவிழாக்களை சொல்லலாம், எல்லா ஊர் மக்களும் வருவாங்க. பொதுவான விழாக்களை தான் நீங்க அப்படி சொல்ல முடியும். தன்னுடைய குடும்பத்தினர் நடத்துகின்ற விழாக்கள் எல்லாம் நீங்கள் குடும்பத்தினுடைய இல்லத்தினுடைய விழாவாகத்தானே பார்க்க முடியும். அப்ப அவர் எங்களுக்காகவே முழுக்க முழுக்க பேசியிருக்காரு. மகிழ்ச்சிங்கிறது வீட்டை சார்ந்துதான் அதிகமாக இருக்குது. ஒண்ணுங்க இல்லைங்கய்யா, கொரோனா வந்தது, என்ன கத்து கொடுத்துச்சு?
இன்னைக்கு உங்களை கேக்குறேன், வெளியில போறீங்க, தெரியாம ஒரு தும்மிட்டீங்க, ஒரு 2 தும்மல் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, உங்க பக்கத்துல ஒரு யாராவது நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. தெரிச்சிட்டு ஓடிட மாட்டாங்க. ஒரு 4 தும்மல் அதிகமா தும்மி பாருங்க இன்னைக்கு வெளியில போய். ஆனா இதே நீங்க வீட்டுல இருக்கும்போது கொரோனா வந்த நண்பர்கள் ஆகட்டும், அவர்களை வீட்டுல உள்ள தாயோ, மனைவியோ, சகோதரியோ, உடன் பிறந்தவர்களோ அக்கறையா கவனித்துக் கொண்டு 14 நாட்களும் முகமூடி அணிந்து கொண்டாவது, ஐயோ அவங்கள பாத்துக்கணுமே, உணவு சரியா கொடுக்கணுமே, மாத்திரை மருந்து சரியா கொடுக்கணுமே, உங்களை பத்திரமா பாதுகாத்து, உங்க உயிரை பாதுகாத்து, அந்த உச்சகட்ட அன்பினுடைய வெளிப்பாடு தானே மகிழ்ச்சி. அதை இல்லைன்னு அவங்க மறுத்துட முடியுமா? எல்லாத்துக்கும் மேல இந்த கொரோனா காலத்துல அதிகமா மீட்டெடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? நிலாச்சோறு, கதைகள் பேசியது, தொன்மையான பழக்க வழக்கங்கள், தொன்மையான விளையாட்டுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்து குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே எப்படி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வர வைக்க முடியுங்கிறத ஆழமா கத்துக்கிட்டாங்க. உங்களால ஒரு வீட்டுக்குள்ள அலுவலகத்தை கொண்டு வர முடியும், வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க அலுவல் வேலையை பார்க்க முடியும். ஆனா எந்த காலத்திலயும் அலுவலகத்திலயோ வெளியிலயோ உட்கார்ந்துட்டு உங்களுடைய இல்லத்தினுடைய மகிழ்ச்சியை கொண்டுட்டு வரவே முடியாது. ஏன்னா இல்லத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளப்பரியது. அதை மறந்துட்டுதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப கல்யாணம் பண்றாங்க, என்ன சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்மள ஆசீர்வாதம் பண்றாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. என்னது அந்த 16? கலையாத கல்வியும், குறையாத வயதும், வராத நட்பும், கரையாத வறுமையும், குன்றாத இளமையும், கழுபிணியாத உடலும், சலியாத மனமும், மண்பகலாத மனையும் சொல்லிட்டு 16 சொல்றாங்களே, அதுல 4 மட்டும்தான் வெளியில சமூகத்துல கிடைக்கும். புகழ், செல்வம், நட்பு, நல்லாட்சி. மீறி 12 உங்களுக்கு வீட்டுல இருந்து தான் கிடைக்கும். அப்ப இது இந்த 16 இருந்தாதான் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கணும் வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அது வீட்டின் மூலமா தானே கிடைக்கும். அதை எப்படி எதிரணி மறுத்து பேசுவாங்கன்னு தெரியல. வீடுங்கிறத அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குற இடம் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல நடுவர் அவர்களே. அன்பு, அறிவு, ஆதரவு, பாதுகாப்பு, நம்பிக்கை, நல்ல உணவு, உரை, இருப்பிடம், சிரிப்பு, சந்தோஷம், கொண்டாட்டம், இது அத்தனையுமே இந்த வீடு மட்டும் வீடு இதுதான் என்பதை நாங்கள் சொல்லி நிறைவு எங்கள் அணி வீடுதான் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஏற்கனவே அவங்கள பத்தி சொன்னேன், அது அதிரடியான பேச்சாளர்னு. ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க எதிரணி பேசினதுக்கும் ஒரு எதிர்ப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் அருமையா. சமூக நிகழ்வு நீங்க சொன்னதே உறவுகளை கொண்டாடுற ஒண்ணுதான், அதை வந்து நீங்க வீடாதான் பார்க்கணும்னு அவங்க ஒரு புதிய விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, எல்லாருடைய எண்ணம் என்ன, ஒரு கனவு இல்லம். பாரதிக்கு அந்த எண்ணம் தான் இருந்தது. அதுக்காக தான் நம்ம வெளியவே போய் பணம் ஈட்டுறோம். குறிப்பா நம்ம வெளியில கிடைக்கிறதெல்லாம் ஒரு உற்சாகம், அது தற்காலிகமான மகிழ்ச்சி, அதை இன்பமா எடுத்துக்கலாம். நீடித்த இன்பம் வேணா அது வீட்டுல தான் கிடைக்கும். சரியான எடுத்துக்காட்டு சொன்னது வந்து, ஒரு நீங்க தும்புறீங்க, வீட்டுல இருக்கவங்க தான் உங்களை அக்கறையா பார்த்துக்க முடியும், அதை நீங்க சமூகத்துல இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வீட்டுல இருந்துகிட்டு அலுவலகத்து வேலையை வீட்டுல இருந்தே பண்ணிட முடிஞ்சது. நம்ம கொரோனா காலத்தையும் பார்த்தோம், இப்பயும் நம்ம நிறைய பேர் பண்றோம். ஆனா உங்களால என்னைக்குமே வேலையில உட்காந்துட்டு வீட்டு வேலையை பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க. அது இறுதியா அந்த 16 செல்வங்கள்ல அதெல்லாம் நம்ம கொடுக்குற மகிழ்ச்சின்னும் போது 12 வந்து வீடு சார்ந்தது, 4 மட்டும்தான் சமூகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய வலுவான வாதம் என்னன்னா வீடுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்தது. சரி, நம்மளுடைய பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளர் அன்புமணி அவர்கள். இப்போ அவங்க அணியுடைய இறுதி பேச்சாளரும் அவர் தான். அவர் வந்து இப்போ சமூகமேன்னு பேச போறாரு. நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா நம்ம தொடங்கலாம். அன்புமணி அவர்கள். ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா. தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களே, தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுத்து வீட்டில் இருந்தாலும் சமூக வலைத்தளம் வாயிலாக நிகழ்ச்சியினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, நாங்கள் சமூகம்தான் மகிழ்ச்சி தருகிறது என்று சொல்லி தத்தளிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை கூறி நகைச்சுவை கடலில் எங்களை தித்திக்க வைத்த எதிர்க்கட்சி பேச்சாளர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எதிரணியினர் கூறினார்கள், பாரதியின் ஓர் கவி காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று.
அவர்கள் எப்படி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்ற வரிசையை மறந்தார்கள் என்று தெரியவில்லை. பாரதி கடவுளிடம் காணி நிலம் வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறுகிறார். அவர் ஒருவருக்கு கேட்கவில்லை, உலகம் முழுமையும் உண்டு, முதலில் பிரதானமாக இருக்கக்கூடிய உணவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா சென்றிருக்கிறார். அதிகம் மகிழ்ச்சி கிடைப்பது வீடா அல்லது சமூகமா? இந்த தலைப்பினை நான் கேட்ட உடனே மகுடேஸ்வரன் அவர்கள் எழுதிய கவிதையின் ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்தது. ஆம், அந்த காலம்தான் நன்றாக இருந்தது. வேலைக்கு செல்லாதவன் எந்த வீட்டுக்கும் பாரமா இல்லை. இது அந்த காலங்க. இப்ப இன்றைய சூழ்நிலைக்கு வருவோம். எதிரணியினர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வள்ளுவரே என்ன சொல்றாரு? இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுதொப்பது இல், துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் வேலை இல்லாத ஒருவன் வீட்டுக்குள் அமர்ந்து வாய் விட்டு சிரிக்க முடியுமா? அம்மா எனக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கலமா, பொண்டாட்டி எனக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கலமா. இந்த மனக்குறையை அவர் எங்கு சென்று தீர்ப்பார்? ஒரு தேநீர் விடுதியில் அவர் தேநீர் அருந்தும் பொழுது மனசு இலகுவாகிறது. நடுவர் அவர்களே, அவர் தன்னுடைய சோகத்தை சொல்லி அதை மறந்து, எனக்கு வேலை கிடைக்கல, உனக்கும் வேலை கிடைக்கலையா, நான் 15 வருஷமா முயற்சி பண்றேன், நீ 20 வருஷமா முயற்சி பண்றியா? இந்த சூழ்நிலை, இந்த சுதந்திரம் எங்கு கிடைக்கும் நடுவர் அவர்களே? அலுவலகத்தில் அலுவலகத்த வேலைகளை வீட்டில் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். அலுவலகத்தில் இருப்பவர்களே, தயவு செய்து 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் செல்லுங்கள், சோசியலைசிங் ஆகுங்க, டீம் பாண்டிங் பண்ணுங்க தயவு செஞ்சு என்று கூறுகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அலுவலகமோ வீடோ இருப்பிடம் முக்கியம் அல்ல, இரண்டுமே ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்பில் இருக்கும் பொழுது சுதந்திரம் பறிபோகிறது. எங்கு சுதந்திரம் இல்லையோ அங்கு சந்தோஷம் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் ஒரு அருமையான கருத்தினை எதிர்க்கட்சி அமைப்பினர் வைத்திருந்தார்கள். 16 செல்வங்களில் 12 தவிர 4 மட்டும்தான் வெளியில் கிடைக்கிறது, மீதி அனைத்துமே வீட்டில் மட்டும்தான் கிடைக்கிறது என்று. ஆஸ்திரேலியா மாகாணத்தில் நிக் உஜூசிக் என்பவர் பிறவிலேயே தன் பெற்றோரை இழந்தவர். அவர் இன்று உலகம் முழுக்க போற்றக்கூடிய ஒரு திறமையான பேச்சாளர். டெட்ரோ அமினோ டிசார்டர் என்ற குறையுடன் 2 கால்களும் 2 கைகளும் இல்லாமல் அவர் எப்படி முன்னேற முடிந்தது? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? உலகம் முழுமையும் தாமுளவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீங்களும் இல்லாத மகிழ்ச்சி சமூகத்தில் மட்டுமே கிடைக்கிறது என்று கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கால சூழ்நிலையில் நகைச்சுவை, சமூகம், பொறுப்புணர்வு அனைத்தையும் நாம் அறிய வேண்டும் என்றால் சமூகத்துடன் மூழ்கி திளைக்க வேண்டும். பல வீடுகளில் அப்பாக்கள் சிரிப்பதே இல்லை நடுவர் அவர்களே. அவர்கள் சிரித்தால் அது திருவிழா. மகன் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றும் படிப்பு தான் பிரதானம் என்றும் கருதுவதால் அவர்கள் கண்டிப்பு தன்மையுடனே இருந்து மகிழ்ச்சியை துடைத்து விட்டார்கள். எதிரணியினர் கூறினார், கேட்டட் கம்யூனிட்டியில கேட்ல செக்யூரிட்டி. பாதுகாப்புக்கு என்னங்க பண்ணுவீங்க? குடும்ப நல நீதிமன்றங்கள் எதற்காக இருக்கின்றன? படுத்து தூங்கும் பொழுதே தலையில் கள்ளத்தூக்கி போட்டு விட்டார்கள். இது போன்ற பாதுகாப்பில்லாத சூழ்நிலை வீட்டிலும் இருக்கிறது. சமூகத்தில் பன்முகத்திறமையுள்ள மக்களை நாம் பார்க்கும் பொழுது தினம் தினம் நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம். வீடு பாதுகாப்பானதுதான், பாசமானதுதான். ஆனால் நம்மை புதுப்பித்துக் கொள்வதில் தான் நமக்கு மகிழ்ச்சி. வீடு பெற்றோரின் கனவை நம் மீது புகுத்துகிறது. சமூகம் நம் கனவிற்கு கை கொடுத்து வழிவகுத்து நம்மை கூட்டிச் செல்கிறது. எனவே சிறிது சிறிது வீட்டில் மகிழ்ச்சி சிறிது, பெரிதினும் பெரிது சமூகத்தில் மகிழ்ச்சி மிக பெரிது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமணி இறுதி பேச்சாளர் சிறப்பா பேசினாரு. அவர் சொன்னதுல அந்த இறுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கனவு, வீட்டு கனவு வீட்டுடைய கனவை நம்ம பூர்த்தி செய்ய பார்க்கிறோம். நம்மளுடைய கனவை சமூகம் பூர்த்தி செய்ய சொன்னது ஒரு நல்ல சிந்தனை. அது ஒரு அருமையா இருந்தது கேட்கறது. வீட்டுல எத்தனை அப்பாக்கள் சிடுசிடுன்னு இருக்காங்க, சிரிக்கிறதே இல்லை, சிரிப்பதே மறந்துட்டாங்க, அவங்க கண்டிப்போட இருக்காங்க. அதை நீங்க எப்படி மகிழ்ச்சின்னு சொல்வீங்க? வீட்டுல கூட நீங்க சில இடத்துல சில எடுத்துக்காட்டும் படிக்கிறோம் சமூக செய்தியா, பாதுகாப்பு இன்மை இருக்கிறது அப்படின்னு. நம்ம கடைசியா நம்மலாம் சோசியல் அனிமல், இன்னொரு பேச்சாளர் சொன்னாரு, சோசியலைசிங் தான் நம்மளுடைய முக்கியமான பணியும், அதுதான் உங்களை மகிழ்ச்சியை கொடுக்கும்னாரு. மகுடேஸ்வரன் சொன்னேன், வேலை இல்லாத இளைஞனை பத்தி ரொம்ப அருமையா குறிப்பிட்டிருந்தாரு. ஆஸ்திரேலியா இளைஞர் அவரு, எனக்கு நான் கேட்டிருக்கேன், அவருடைய சுய முன்னேற்ற பேச்சும் சிறப்பா இருக்கும். இப்ப இதெல்லாம் சமூகத்தால கிடைச்ச மகிழ்ச்சி தான் அப்படின்றாரு. அவர் எதிரணி கொடுத்த அந்த கவுண்டரும் நல்லா இருந்தது. பாரதி
இஜகத்தினை அதிர்த்து விடும் ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்றது சொன்னாரு. அது ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய பார்வை சமூக பார்வை இருந்ததுன்னு சொன்னாரு. குறிப்பா அவங்க அணிக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நல்லாவே வாதம் செஞ்சாரு. வாழ்த்துக்கள். நான் ஒரு நிமிடத்துல உங்களுக்கு என்னுடைய என்னுடைய தீர்ப்பை சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன ஒரு வேலையை முடிச்சு அனுப்பிச்சிட்டு வரணும், வந்துடுறேன். சரி, அனைவரும் பேசி முடிச்சிட்டீங்க. முதல்ல உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பேச்சு மிகவும் கண்ணியமா இருந்தது. எதிர்வாதம் செய்யும் பொழுதும் நேர்த்தியான கருத்துக்களை சொன்னீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பேசிய கௌரி, சண்முக பிரியா, அன்பு செல்வி, சாந்தி காலேஜ் வீட்டிலேன்னு அருமையா பேசினாங்க. அதே மாதிரி சமூகத்திலேன்னு மயூர், கலைவாணி, எழிலரசு, அன்புமணி சிறப்பா பேசினாங்க. இந்த 8 பேச்சாளர்களும் சிறப்பா தன் கண்மை முன் வைத்தாங்க மட்டும் இல்லாம நம்மள அங்கங்க சிரிக்க வச்சாங்க. புதிய கருத்துக்களை சிந்திக்க வச்சாங்க. அதுல எங்க மகிழ்ச்சி இருக்குதோ நம்மளுக்கு சான்றுகளுடன் சொன்னாங்க. நம் வாழ்வில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் வாயிலாக தன் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். பல புதிய தரவுகளும் இருந்தது. நமக்கு பலருக்கு தெரியாத கோணங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அனைத்தும் அருமை. அவர்கள் அனைவருக்கும் பார்வையாளர்கள் சார்பாக, ஏற்பாட்டுக்குழு சார்பாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இவங்க பேச்சுடைய வாதம், அவர்கள் பேச்சின் சாரத்தை இந்த பட்டிமன்றம் ஏற்றுக்கொண்ட வாதங்களை முதல்ல பார்ப்போம். இப்ப வீட்டிலே என்ற அணி என்ன சொல்றாங்க? குடும்பத்துடைய அன்பு ஆதரவு மிகப்பெரிய பலம். குடும்பத்துக்கு பிணைப்பு நிம்மதி இருக்குன்றாங்க. தனிப்பட்ட விருப்பங்கள் பின்பற்றும் சுதந்திரம், எடுத்துக்காட்டாக ஒரு நூல் படிக்கலாம், இசை கேட்கறது, பாடுதல் எல்லாமே. சமூகத்துல அலுவலகத்துல தான் அழுத்தங்கள் கூடுதல், பணி நேர கண்டிப்பு, இதெல்லாம் இல்லாத சூழல் வீடு மட்டும்தான். அலுவலகத்துல டார்கெட்னு ஒரு பேய் மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு. வீட்டுல அப்படி கிடையாது. வேலையை தக்க வைப்பதே பெரிய மன அழுத்தம். பிறகு நிம்மதி எங்க இருக்கும்னு கேட்கறாங்க, இல்லது மகிழ்ச்சி எங்க இருக்கும்னு கேட்கறாங்க. அலுவலகத்துல பணம் தரும், ஆனா வீடு தான் அர்த்தம் தரும்ன்றாங்க. கனவு இல்லம், அதான் அவங்க குறிப்பிட்டாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்தாதான் மனசே லேசா இருக்கும். சமூகத்துல இல்ல அலுவலகத்துல இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மன அழுத்தமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் வீட்டிலே என்ற அணி வாதிட்ட ஒரு சிறப்பான புள்ளிகளை நான் பார்க்கிறேன். சமூகத்திலே என்று சொல்ற அணி என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ஒரு சொந்த அடையாளம் இருக்குங்க. சோசியல் லைஃப் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, சேலரி இருக்கு. இதெல்லாம் சமூகத்துல இருக்கு. அதால கிடைக்கிற மகிழ்ச்சியை அளவிட முடியாது. தொழில் முன்னேற்றம், மனதை வெளிப்புற பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறது, இதெல்லாம் சமூகத்துல தான் கிடைக்குது. தனிப்பட்ட வாழ்வுல குடும்ப பொறுப்புகள், சண்டைகள் போன்றது தற்காலிக ஒரு விடுதலை கிடைக்குது. சக மனிதனுடன் உறவுகள், சிரிப்பு, பேச்சு மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும். குறிப்பா 2 சொல்லலாம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு இளைஞனுக்கு வேலை இல்லைன்னா அந்த வீட்டுல எளிமையா பகிர்ந்துக்க முடியுமா? ஆனா சமூகத்துல முடியும். அதே மாதிரி வீட்டுடைய கனவை தான் நம்ம நினைவைக்க முயற்சி பண்றோம். ஆனா சமூகம் தான் நமக்கான கனவை செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. சமூகத்துல மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா வீட்டுல 24 மணி நேரமும் வேலையா தான் இருக்கு. ஆனா சமூகத்திலயோ அலுவலகத்திலயோ 8 மணி நேரம் தான் வேலைன்னாங்க. சமூகத்துல ஒரு சிஸ்டமேட்டிக் வாழ்க்கையெல்லாம் இருக்கு, ஒழுங்கா இருக்கும். ஆனா வீட்டுல பல விதம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்படி சமூகத்தை பத்தி நிறைய வாதங்கள் இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். சரி, நம்ம இந்த தலைப்புடைய தீர்ப்புக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல வீடு, சமூகம் ரெண்டுத்துடைய தனித்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சமூகம் மற்றும் வீடு தனித்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வீட்டுல உங்கள் உத்தரவு செல்லுபடி ஆகும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா ஆனா வெளி உலகத்துல எல்லா நேரத்திலையும் நடந்துராது. சமூகத்துல உங்க தேவை முடிந்து விட்டால் உங்களை தூர எறிந்து விடுவாங்க, செல்லா காசா மாறிடுவீங்க. ஆனா வீடு என்பது நம்ம அதிகாரம் செலுத்தும் இடம். வீடு எதையெல்லாம் தரலையோ அதை சமூகம் தந்துவிடும் என்று நம் மனது நம்புகிறது. மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது, வீடு ஒருபொழுதும் எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காது. இதை நீங்க கவனமா வச்சுக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க பின்னால வரும்பொழுது. எனக்கு தெரிஞ்ச பல திறமைசாலிகளை சமூகம் கொண்டாடும், ஆனா வீடு அதை கண்டு கொள்ளாது.
சமூகம் வெகு விரைவில் உங்களுக்கு பணம், பொருள், விருது, அங்கீகாரத்தெல்லாம் கொடுத்துரும். ஆனா வீடு அதெல்லாம் கொடுக்காது. வீட்டுக்கிட்ட நீங்க அங்கீகாரமே வாங்க முடியாது. ஆனா வெளி உலகம் அல்லது சமூகம் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. வீட்டை காட்டிலும் கூடுதல் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் சமூகம் சிலவற்றை உங்களுக்கு எப்பொழுதுமே தராது. உங்களுக்கு காய்ச்சல் என்றால் அது கவலைப்படாது. எனக்கு கவலையா இருக்குன்னா கவலைப்படாது. அதுக்கெல்லாம் சமூகம் ஒன்றும் செய்யாது. உங்களை சாப்பிட வைப்பது, பரிவு காட்டுவது, அன்பு கொள்வது போன்றவைலாம் சமூகத்துக்கு வரவே வராது. அது வீடால மட்டுமே கொடுக்க முடியும். மேலும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, ஒரு ஆண்களால் ஒரு வீட்டை உருவாக்கவே முடியாது. பெண்களால் மட்டும்தான் முடியும். குறிப்பா எதிரணியில 4 பேரும் பெண்களே பேசுனாங்க. அதனால நம்ம சொல்றோம், ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா வீடு வேணா ஒரு அறை எடுத்து தங்குவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா பெண்களுக்கு அது போதாது. அவங்களுக்கு வீடு தான் வேண்டும். எனது வீடு எனது அடையாளம் என்பது பெண்களின் ஆழ்மான எண்ணம். சிங்கப்பூர்ல இருக்க பலருக்கு தெரிஞ்சிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த விவாதம் நிச்சயமா வந்திருக்கும். ஒரு அறை போதுமே அப்படின்னு கணவர் சொல்லுவார். இல்ல இல்ல எனக்கு முழுமையான வீடு வேணும் தான் பெண் சொல்லியிருப்பாங்க. சரி, இது நம்மளுடைய சமூகமும் வீடும் எப்படி இருக்கு, எதெல்லாம் எங்க கிடைக்கும்ன்றதுக்கான ஒரு சுருக்கமான விளக்கம். இப்ப அடுத்து ஒரு தமிழ் இலக்கியத்தை, நிறைய இலக்கியம் பேசுறது, நம்மளும் ஒரு தமிழ் இலக்கியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். புறநானூறு 194 பாடல் இது. அதை எழுதினவர் பக்குடுகை நன்கனியார் பாடியது. அது ஒரு பெரிய பாடல். ஒரு வீட்டுல பறை ஒலிக்கிறது, ஒரு வீட்டுல திருமணம் ஒலிக்கிறது, ஒரு பக்கம் காதலர் சேர்ந்து மகளிர் பூமாலை அணிகிறார்கள், இன்னொரு பக்கம் பிரிவால் வருந்தும் மகளிர்னு ஒரு பெரிய பாடல். அதுல இறுதியா சொல்றது, இன்னா அம்மா இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தரை. அதாவது இன்னா அம்மா இவ்வுலகம் என்பது, இந்த உலகம் ரொம்ப துன்பமானது, அதன் இயல்பை உணர்ந்தவர்கள் அதை இனிமையாக காண்பார். அதுதான் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தரை சொல்றாங்க. இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, வாழ்வுல துன்பமும் இன்பமும் கலந்தே இருக்கும். மேலும் ஒப்பீட்டளவில் குறைவான மகிழ்வான தருணம் நம்மளுக்கு அமையும்னு சொல்லுது. நம்ம நிலை இப்படி இருக்கும் பொழுது, இந்த பாடல்ல இருந்து பார்க்கும்போது, வீட்லயா சமூகத்திலையா என்று நம்மளையே சுருக்கிக்க வேண்டுமா மகிழ்வ அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நம்ம சமூகத்துல வீட்லயோ நம்மளுக்கு கிடைக்கிற மொத்தமான மகிழ்ச்சியை பார்த்தா குறைந்த அளவு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அதான் நிஜமான வாழ்க்கை சூழலா இருக்கும். அதனால அன்பு கனிந்த பட்டிமன்ற போட்டியாளர்களே, பார்வையாளர்களே, இன்றைய பட்டிமன்றத்துல மகிழ்ச்சி என்ற அடிப்படை மனித உணர்வையும் அது குடிக்கொண்டிருக்கும் 2 முக்கிய அரங்குகளும் பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தா சிறப்பா நினைக்கும். வீட்டை ஆதரித்து பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு, உண்மையான தன்மை மற்றும் நிபந்தனையற்ற அன்பு, இதெல்லாம் மனித மகிழ்ச்சியின் அடித்தளம் என்பதை வலுவாக சொன்னாங்க. இன்றைய போட்டி சூழல்ல வீடு தான் ஒரு பாதுகாப்பான துறைமுகம் என்பது சந்தேகமே இல்லைங்க. அதே நேரம் சமூகத்தை ஆதரித்து பேசுறதுல சொல்றாங்க, வளர்ச்சி, அங்கீகாரம், சமூக பங்களிப்பு ஆகியவை தரும் தன்னிறைவு மகிழ்ச்சியின் வெவ்வேறு அம்சம் என்பதை நம்ம நினைவூட்டினாங்க. ஒரு தனிநபர் தனது திறமைகளை சமூகத்தில் மட்டுமே முழுமையாக வெளிப்படுத்த முடியும். எனவே இதுதான் என்று ஒரு எளிமையான விடையை தேடுவது தலைப்பின் சாரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நாங்கள் தோன்கிறது. மகிழ்வு என்பது ஒரு தொடர் வண்டி அல்லங்க, அது ஒரு 2 சக்கர வண்டி. வீடு மற்றும் சமூகம் என்பது அதன் 2 சக்கரங்கள். ஒன்று இல்லாமல் மற்றொன்று முழுமையாக செயல்பட முடியாது. இன்றைய சூழ்நிலையில முழுமையான மகிழ்ச்சி என்பது வீட்டின் அமைதி மற்றும் சமூகத்தின் வெற்றி ஆகியவற்றுடைய ஒரு தனிப்பட்ட மற்றும் மாறும் சமநிலையை நாம் கண்டு கொள்வதுதான் அமைகிறது. ஒரு ஆரோக்கியமான வீட்டு சூழல் சமூகத்தில் நாம் தைரியமாக முன்னேற தூண்டுகிறது. சமூகத்தில் கிடைக்கும் அனுபவங்கள் மற்றும் அங்கீகாரம் வீட்டுக்கு திரும்பி அங்குள்ள அன்பை மேலும் அனுபவிக்க உதவுகின்றன. மகிழ்ச்சி சமூகத்திலும் மற்றும் வீட்டிலும் 2 இடத்திலும் இருக்குதான் நான் நினைக்கிறேன். மேலும் அது இடத்தை சார்ந்தது இல்லை, மனித மனதை சார்ந்தது. மகிழ்ச்சி என்பது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இல்லைங்க, அது ஒரு சோல் எஃபெக்ட். ஆதலால் நண்பர்களே, அன்பர்களே, பேச்சாளர்கள் பேசிய கருத்துக்கள், வாதம், அதன் வாயிலாக எனக்கு தோன்றிய சிந்தனைகள், இன்றைய நடைமுறை, யதார்த்த கோணம் போன்ற காரணிகளை வைத்து சீர்தூக்கி பார்த்தால் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரை இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது வீட்டிலா சமூகத்திலா என்ற கேள்விக்கு பதில் இரண்டிலுமே மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையே நாம் அமைக்கும் இணைப்பில்தான் அது நிறைந்துள்ளது நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த தமிழ் மொழி பண்பாட்டு அமைப்புக்கும்
இத்தனை நேரம் செவிமடுத்த உங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் கோடி. எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக மிக்க நன்றி.